13 உயிர்களை காவுவாகினாரே கொலைகாரன் எடப்பாடி பழனிசாமி. நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த உறையூரிலே இருந்து 13 உயிர்களை பலியை வாங்க காரணம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தான். மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன திமிரோடு, என்ன மண்டை கொழுப்போடு, மமதையோடு, ஆணவத்தோடு, அகங்காரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் பிடுங்கி எறிவேன், திராவிட இயக்கத்தை இருக்கிற இடம் தெரியாமல் தகர்த்து சாய்ப்பேன் என்று ஒருமுறைக்கு பலமுறை பேசிய போது நான் எண்ணி பார்த்தேன். திராவிட இயக்கத்தின் ரத்தம் தான் என் நாடி நரம்புகளிலே ஓடுகிறது. நான் இந்த செந்தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுகிறவன். திராவிட இயக்கம் என்பது தியாகத்தால் கட்டப்பட்ட கோட்டை. அண்ணாமலை என்ற ஒரு மனிதன் IPS படித்தவன். பரிதாபமாக இருக்கிறது மிஸ்டர் அண்ணாமலை, உங்களை முட்டாள் என்று அழைத்தாலும் தவறாக போய்விடும். உங்கள் அறியாமையை எண்ணி நான் பரிதாபப்படுகிறேன். உங்கள் சத்யாவின் தமிழ் புத்தாண்டு சூப்பர் ஆஃபர். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். சோழர்களின் பழமையான தலைநகரமாம் உறையூரில் பெரும் பள்ளத்திலே விழுந்தது அந்த வேளம் யானை. கூரிய தந்தங்களால் மண்ணை கிளறி எறிந்து பள்ளத்தை விட்டு வெளியேறியதை போல அடைக்கப்பட்டிருந்த சிறைச்சாலையை உடைத்துக் கொண்டு வெளியேறினார் கரிகாலன் என்ற பெருமைக்குரிய உறையூரில் மூண்டெழுந்த முதல் இந்திய எதிர்ப்பு போர்க்களத்தில் எந்த உறையூரில் ராமர்வனத்துக்கு அருகே இருந்து அஞ்சானஞ்சன் பட்டுக்கோட்டை அழகிரிசாமி இந்திய எதிர்ப்பு நடைபயணம் தொடங்கினாரோ அதே பகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளராக தமிழகத்தை ஆளுகிற திராவிட மாடல் நல்லாட்சி தந்து கொண்டிருக்கிற மே 4 வாக்கு எண்ணிக்கை நடந்ததற்கு பின்னரும் இந்த தமிழகத்தினுடைய கொட்ட காவலராக முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கின்ற தளபதி மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களினுடைய ஆருயிர் சகோதரராக வேட்பாளராக பொங்கி எழுந்து வருகிற வான மண்டலத்திலே பொற்கிரணங்களை வாரி வீசுகின்ற உதய சூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரும் அனைத்து மக்களினுடைய பேரன்பை பெற்றவரும் ஜாதி மதம் கட்சி வேறுபாடுகளை பார்க்காமல் தன்னலமின்றி பணியாற்றக்கூடியவரும் திராவிட இயக்கத்துக்கு ஒரு அரணாக எக்கு கோட்டையாக இந்த திருச்சி மண்டலத்தை நிர்மாணிப்பவர் தளபதிகளிலே முதன்மையானவர்களில் ஒருவருமான என் ஆருயிர் சகோதரர் நேரு அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிற இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கின்ற வணக்கத்துக்குரிய மேயர் அன்பு சகோதரர் அன்பழகன் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளே, தோழமை கட்சிகளினுடைய நிர்வாகிகளே, மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் என் ஆருயிர் சகோதரி டாக்டர் ரோஹையா, மாவட்ட செயலாளர்கள் என் அன்பு சகோதரர்கள் வெள்ளமண்டி சோமு, மணவை தமிழ் மாணிக்கம், TTC சேரன் உள்ளிட்ட நிர்வாகிகளே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆற்றல் மிகு செயல் வீரர்களே, இல்லங்களிலே இருந்து என் உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய தாய்மார்களே, தீர்ப்பு வழங்கப் போகிற நீதிபதிகளான வாக்காள பெருமக்களே, என் சிரம் தாழ்ந்த வணக்கம். பாபநாசத்திலே இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளரை ஆதரித்து பேசிவிட்டு கந்தர்வ கோட்டையிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்து பேசிவிட்டு இங்கே திருவெரும்பூர் தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளராக போட்டியிடுகிற ஆருயிர் இளவல் அன்புலகேஷ் பொய்யாமொழியை ஆதரித்து உரையாற்றிவிட்டு நேரம் 10 மணியை கடந்து விடுமோ என்ற கவலையில் வாய்வேகம் மனோவேகமாக இந்த மேடையில் வந்து ஜெயிக்க போவது நேருதான், அதில் எனக்கும் 1% பங்கு
நானும் ஒரு 10 நிமிடம் உரையாற்றினேன் என்ற பெருமையை பெறுகின்ற அளவுக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தோழமை கட்சிகளுக்கும் என் உள்ளம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சுயமரியாதை, சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம், மதச்சார்பின்மை, கூட்டாட்சி கருத்தியல் கொண்ட இந்த இயக்கம், திராவிட மாடல் ஆட்சி நடத்துகிற இயக்கம், கடந்த 5 ஆண்டு காலத்தில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், கட்டணமில்லா விடியல் பயணம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண், தமிழ் புதல்வன், நான் முதல்வன், மக்களை தேடி மருத்துவம், வேளாண்மைக்கு தனி நிதிநிலை அறிக்கை, அன்பு சோலை திட்டம், தோழி விடுதிகள், முதலமைச்சரின் தாய் மாணவர் திட்டம், கல்லூரி மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கும் திட்டம், 2 லட்சம் உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கியதோடு 1,31,00,000 பெண்களுக்கு 3 மாத கால உரிமை தொகையான 3,000 ரூபாயும், கோடைகால சிறப்பு தொகையாக 2,000 ரூபாயும் சேர்த்து 5,000 ரூபாய் அவர்களது வங்கி கணக்கில் செலுத்திய முதலமைச்சர் தான். உழவர் பெருங்குடி மக்களுக்கு 89 டாக்டர் கலைஞர் இலவச மின்சாரம் வழங்கினார். இப்பொழுது மீட்டர் இல்லாத பம்பு செட்டுகளையும் வழங்குகிற திட்டத்தையும் அறிவித்திருக்கின்ற நம்முடைய முதலமைச்சரை இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு கட்சிகள் இந்தியா கூட்டணியிலே சந்தித்த வேளையில் நானும் அங்கே போய் கலந்து கொண்டேன். பிற மாநிலங்களிலே இருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர்கள், தலைவர்கள், நாங்கள் உங்களை பின்பற்ற விரும்புகிறோம் மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே, உங்கள் திராவிட மாடல் நல்லாட்சியை எங்கள் மாநிலத்திலே கொண்டு வர விரும்புகிறோம் என்று சொல்லுகிற அளவுக்கு அனைவருக்கும், அனைத்து மாநிலங்களுக்கும் எடுத்துக்காட்டான ஒரு நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இந்த மாநகரில் விண்முட்டும் வியக்கத்தக்க சாதனைகளை நம்முடைய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் என் ஆர்வீர் சகோதரர் நேரு அவர்கள், அவர் சிங்கப்பூருக்கு நிகரான ஆசியா கண்டத்தில் எங்கும் இல்லாத ஒரு அழகிய பரந்த பேருந்து நிலையத்தை அமைத்ததோடு அந்த பேருந்து நிலையத்தினுடைய நுழைவாயிலில் விண்முட்டும் சிலைகளோ என்று நினைக்கத்தக்க அளவுக்கு பிரமிக்கத்தக்க அறிஞர் அண்ணா சிலையையும் டாக்டர் கலைஞர் சிலையும் நிறுவியதோடு காய்கறி மார்க்கெட் அது மக்களுக்கு பயன் தரக்கூடிய மார்க்கெட்டாக அமையட்டும், ஐடி விங் அதற்கான ஏற்பாடுகள் என அனைத்து துறைகளிலும் சாதனைகளை படைத்திருக்கக்கூடிய நம்முடைய வேட்பாளர் உதயசூரியன் சின்னத்திலே இந்த தொகுதியிலே போட்டியிடுகிற நேரு அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய தகுதி எனக்கு உண்டு. நான் செந்தமிழ்நாட்டின் உரிமைகளை காப்பதற்காக என் வாழ்நாளை அர்ப்பணித்தவன், 5½ ஆண்டு காலம் சிறையில் இருந்தவன், 6500 கிலோமீட்டர் நடந்தவன், ஸ்டெர்லைட் நாசகார நச்சாலையை உலக கோடீஸ்வரர்களில் ஒருவரான அனில் அகர்வால் கோடிகளை வீசி பலரை வளைத்த போதும் என் நிழலை கூட அவன் நெருங்க முடியாதவாறு அந்த நச்சாலையை எதிர்த்து போராட்டங்கள் நடத்தியதோடு உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் மணிக்கணக்கில் வாதாடி நீதி கேட்கிறேன். இங்கே 13 உயிர்களை காவு வாங்கினாரே கொலைகாரன் எடப்பாடி பழனிசாமி, நான் குற்றம் சாட்டுகிறேன். இந்த இட உறையூரிலே இருந்து 13 உயிர்களை பலிய வாங்க காரணம் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி நீங்கள் தான். நீங்கள் ஒரு கொலைகார், 13 பேரை படுகொலைக்கு காரணமானவர். ஏனெனில் அவன் ஸ்டெர்லைட் நச்சாலையினுடைய எடுபிடி ஏஜெண்டாக, புரோக்கராக நீங்கள் மாறியதால் அந்த துப்பாக்கிச் சூடு நடந்தது. அதே போலத்தான் அந்த சாத்தான்குளத்திலே ஏபால் பென்னிக்ஸ் 2 பேர் சாவுக்கும் உங்களுடைய அரசுதான் பொறுப்பு. நீங்கள் ஆட்சி பொறுப்பிலே இருந்தபோது பழனிசாமி, நான் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆதரித்து இடைக்காலத்திலே வெளியேற்றப்பட்டிருந்த நான் தோள் கொடுக்க வந்தேன் என்பதற்கு தக்க முகாந்திரம் உண்டு. ஏனெனில் இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா என்ன திமிரோடு, என்ன மண்டை கொழுப்போடு, மமதையோடு,
ஆணவத்தோடு அகங்காரத்தோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை வேருடன் பிடுங்கி எறிவேன், திராவிட இயக்கத்தை இருக்கிற இடம் தெரியாமல் தகர்த்து சாய்ப்பேன் என்று ஒருமுறைக்கு பலமுறை பேசிய போது நான் எண்ணி பார்த்தேன். திராவிட இயக்கத்தின் ரத்தம் தான் என் நாடி நரம்புகளிலே ஓடுகிறது. நான் இந்த செந்தமிழ்நாட்டின் உரிமைகளுக்காக போராடுகிறவன். திராவிட இயக்கம் என்பது தியாகத்தால் கட்டப்பட்ட கோட்டை. அண்ணாமலை என்ற ஒரு மனிதன் IPS படித்தவன். பரிதாபமாக இருக்கிறது மிஸ்டர் அண்ணாமலை, உங்களை முட்டாள் என்று அழைத்தாலும் தவறாக போய்விடும். உங்கள் அறியாமையை எண்ணி நான் பரிதாபப்படுகிறேன். நேற்றைக்கு சொல்லி இருக்கிறீர்கள் திமுகவை வேரோடு பிடுங்கி எறிவோம் என்று. எவனால் முடியும் அதை செய்வதற்கு? ரத்தத்தால், கண்ணீரால், வியர்வையால் கட்டி எழுப்பப்பட்ட திராவிட இயக்க கோட்டை. தூத்துக்குடி சாமியும், ஆலந்தூர் சிம்னானும், நெல்லிக்குப்பம் மஜீதும், மண்ணை பாண்டியனும், உடையார்பாளையம் வேலாயுதமும் தங்கள் உயிர்களை தந்து எண்ணற்றவர்கள் ரத்தம் சிந்தி கட்டி எழுப்பப்பட்ட திராவிட இயக்க கோட்டையை நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் வைத்த அடித்தளத்தில் அறிவாசான் பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் டாக்டர் கலைஞரும் கட்டி எழுப்பிய அந்த கோட்டையை, தியாக கோட்டையை, 75 ஆண்டு கால தியாக பாரம்பரியத்தை கொண்ட கோட்டையை தோற்கடிப்போம் என்று பேசிக்கொள், அது உன் ஜனநாயக உரிமை. ஆனால் இந்த மண்ணோடு கலந்திருக்கக்கூடிய, திராவிட மண்ணோடு கலந்திருக்கக்கூடிய ஒரு இயக்கத்தை அழிப்போம் என்று சொல்வதற்கு உள்துறை மந்திரிக்கு என்ன திமிர் இருக்க வேண்டும்? நான் நேராகவே கேட்கக்கூடியவன். எதற்கும் அஞ்சுபவன் அல்ல வைகோ என்பது இந்த நாடு அறியும். ஆகவேதான் நான் முடிவெடுத்து கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களை போய் பார்த்து கரம் கொடுத்தேன். அவர் ஆச்சரியப்பட்டார். உங்களோடு தோழமை கொள்ள விரும்புகிறேன். அப்படியா? நிச்சயம் நான் அப்பாவிடம் போய் சொல்வேன் என்றார். போய் சொன்னார். கோபாலபுரத்துக்கு வருமாறு அழைத்தார். நான் கோபாலபுரம் சென்றேன். எந்த மாடி படிகளிலே ஆயிரக்கணக்கான தடவை நான் ஏறி இறங்கியிருப்பேனோ அந்த படிகள் வழியாகவே சென்ற போது பிணிவாய்ப்பட்டு படுக்கையிலே படுத்திருந்த டாக்டர் கலைஞருடைய செவியோரம் சென்று தளபதி ஸ்டாலின் சொன்னார், அப்பா வைகோ வந்திருக்கிறார் அப்பா. 3 முறை சொன்னார். அவர் புருவங்கள் உயர்ந்தன, கண்கள் என்னை உற்று நோக்கின. அந்த கண்களிலே நீர் கசிவதை கண்டேன். உடனே சொன்னேன், அண்ணனே உங்களுக்கு பக்கபலமாக, பக்கத்துணையாக, உங்களுக்கு உறுதுணையாக எப்படி உங்களுக்கு அருகாமையிலே இருந்து பணியாற்றினேனோ அதை போலவே தம்பிக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களுக்கும் உற்ற துணையாக பக்கபலமாக நான் இருப்பேன் என்று நான் கூறிய மாத்திரத்தில் அவர் தன் 2 கைகளையும் என்னை நோக்கி நீட்டினார். இதை வழக்கறிஞர் வீரபாண்டியன் நூல் வெளியீட்டு விழாவில் அண்ணா அறிவாலயத்துக்கு அடுத்து தமிழ்நாட்டில் இன்னொரு அறிவாலயத்தை உருவாக்கி இருக்காரே நேரு, அந்த வளாகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் இந்த சம்பவத்தை அப்படியே ஸ்டாலின் சொன்னார். அதை நினைவிலே வைத்துக் கொண்டுதான் உடன்பாட்டிலே கையெழுத்திட போன போது, தொகுதி உடன்பாட்டிலே கையெழுத்திட சென்ற போது முதலமைச்சர் சொன்னார், அப்பாவுக்கு கொடுத்த வாக்க அப்படியே நிறைவேற்றிட்டீங்களே என்று சொன்னார். இது தமிழ்நாட்டினுடைய உரிமைகளுக்காகவும் நல்வாழ்வுக்காகவும் என் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டு போராடியவன் நான். திராவிட இயக்கத்தை என் நெஞ்சிலே சுமப்பவன், திராவிட இயக்கத்தை என் நாடி நரம்புகளிலே ஓடுகிற குருதி ஓட்டத்தோடு சுமப்பவன், திராவிட இயக்கத்தை என் உயிரினும் மேலாக கருதுகிறவன். அந்த உணர்வோடுதான் இந்த இயக்கத்தை சாய்ப்பதற்கு சனாதன சக்திகளோ அல்லது வெறிபிடித்த நச்சரவு கூட்டமோ இங்கே நுழைந்து விடக்கூடாது. இங்கே அமைதி பூங்காவாக திகழ்கிறது தமிழ்நாடு. தளபதி ஸ்டாலின் நிர்வாகத்திலே இந்துக்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், பௌத்தர்கள், சமணர்கள், பகுத்தறிவாளர்கள் எல்லோரும் சகோதரர்களாக வாழக்கூடிய இந்த தமிழ்நாட்டை வடநாட்டிலே இருக்கக்கூடிய இரத்த கலரிகள் ஏற்படுவதை போல எங்கும் ஏற்படுத்தி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு வருகிற கூட்டத்தை தடுத்து தகர்த்து தவிடுபடியாக்க வேண்டிய கடமை எனக்கும் உண்டு என்ற உணர்வோடுதான் நான் கரங்கோர்த்தேன். ஓடோடி வந்திருக்கிறேன். அவர் பல்லாயிரக்கணக்கான ஓட்டுகள் வித்தியாசத்திலே நேரு ஜெயிப்பார். இந்த தமிழ்நாட்டிலே அவர் அமைய போவதும் தளபதி ஸ்டாலின் ஆட்சிதான். கூட்டாட்சி அல்ல, கூட்டணி ஆட்சி அல்ல. DMK will form its own government on its own. தனக்கு கிடைக்கிற பெரும்பான்மையிலேயே அது ஆட்சி அமைக்கும்.
கூட்டணி ஆட்சி என்ற பேச்சுக்கு இடமில்லை. என்னை பொறுத்தமட்டில் என் கருத்தை தைரியமாக சொல்வேன். அதற்கு இடமில்லை. அதற்கு உரிய நிலையை தமிழக மக்கள் ஏற்படுத்த மாட்டார்கள். அப்படி பெறப்போகின்ற வெற்றி, நேரு அவர்களுக்கு கிடைக்கின்ற வெற்றி, இந்த திருச்சி மாநகரத்துக்கு அவர் செய்த சேவைகள் திட்டங்களை சொல்லுவதற்கென்றால் இன்னும் 15 நிமிடங்கள் ஆகும். எனக்கு இருப்பதோ இன்னும் 9 நிமிடங்கள். இந்த 9 நிமிடங்களுக்குள் நான் என் பேச்சை முடித்துக் கொள்ள வேண்டும். எந்த அடிப்படையில் இந்த நேரத்தில், தேர்தல் நேரத்தில் வாக்கு கேட்டு வந்தேனோ அதே நோக்கத்தோடு தான் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டுக்கு எந்த மாநிலத்திலும் இல்லாத திட்டங்களை கொண்டு வந்த தளபதி ஸ்டாலின் அரசு தொடர்ந்து நீடிப்பதற்கான தீர்ப்பை தமிழக மக்கள் வழங்குவார்கள், வழங்கப் போகிறார்கள். நான் நாடு சுற்றி வருகிறேன், எண்ணற்ற தொகுதிகளுக்கு சென்று விட்டு வருகிறேன். எங்கும் உதய சூரியன், உதய சூரியன், உதய சூரியன் என்ற குரல் தான் எழுகிறது. அந்த உதய சூரியனுக்கு வாக்களித்து உங்கள் எம்எல்ஏவை நீங்கள் அமைப்பு வையுங்கள். மீண்டும் ஸ்டாலின் குற்றம் தான் அமையும். குற்ற காவலனாக தமிழ்நாட்டின் முதலமைச்சராக ஸ்டாலின் தான் பொறுப்பேற்பார். அப்படி பொறுப்பேற்கிற போது எந்த சகோதரர் நேரு இன்றைக்கு ஒரு பொறுப்பில் இருக்கிறாரோ அதுபோன்ற ஒரு இலாக்காவின் பொறுப்பிலே அவர் அமர்வார் என்ற நம்பிக்கை என் மனதிலே இருக்கிறது. அந்த வகையில் அவர் ஜெயிப்பது 100க்கு 100 உறுதி. அடியேனுக்கும் அதிலே 1% பங்கு இருக்க வேண்டாமா? அதற்காகத்தான் ஓடோடி வந்தேன், விரைந்து வந்தேன். சால்வை அணிக்க காத்திருந்தவர்கள், பொன்னாளை அணிவிக்க காத்திருந்தவர் கோபப்படக்கூடாது. கிடைக்கின்ற நேரத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சிகளே கலந்து கொள்வதற்காக நான் ஓடி வந்தேன். இன்றைக்கு சட்டமும் ஒழுங்கும் பற்றி பேசுகிற எடப்பாடி பழனிசாமிக்கு அதற்காகத்தான் கேட்டேன். உங்கள் நிர்வாகத்திலே தானே அந்த படுகொலைகள் நிகழ்ந்தன. தமிழகத்தில் சட்டமும் ஒழுங்கும் பாதுகாக்கப்படுகிறது என்பதோடு வேடரத்தத்திலே ஒரு பெண், 11வது வகுப்பு படிக்கிற பெண், அவள் அநியாயமாக பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்பட்டு கொல்லப்பட்டாள். அந்த வீட்டிலேயே போய் காலை முதல் இரவு வரை நான் இருந்தேன். பட்டினி 3 நாளா பற்றி இருந்த தாய் தந்தையிடம் பழச்சாறு கொடுத்து பருக சொன்னேன். இந்த நேரத்தில் நான் அதை எண்ணி பார்க்கிறேன். ஸ்டெர்லைட் தொழிற்சாலையிலே படுகொலை, 13 பேர் படுகொலை செய்யப்பட்ட போது நான் 6 மணி நேரத்துக்குள்ளாக தூத்துக்குடி நகரத்துக்குள் நுழைந்தேன். எந்த அரசியல் தேர்வு அந்நேரம் வரவில்லை. ஒவ்வொரு வீடாக சென்றேன். ஸ்னோலின் என்கின்ற 11 வகுப்பு மாணவி, பள்ளிக்கூடத்துக்கு போகிற அந்த பிள்ளை தலையில் குண்டடிபட்டு மண்டை வெடித்து மூளை சிதறி மண்ணிலே கிடந்ததை அந்த தாயும் தந்தையும் சோரிலே முட்டி மோதிக்கொண்டு கதறி அழுதார்கள். அதற்கு காரணம் யார்? எடப்பாடி பழனிசாமி. சாஞ்சி என்கின்ற மீனவ சகோதரி தூக்குவாளியிலே சோறு கொட்டி கொண்டு பிள்ளைக்கு கொடுக்க போகிற வழியிலே சுட்டுக் கொல்லப்பட்டு மண்டை சிதறி மடிந்து போனார். இப்படி 13 பேர் கொல்லப்பட்டார்கள். இந்த படுகொலைக்கு அந்த அரசு என்ன காரணம்? ஸ்டெர்லைட் முதலாளி உலக கோடீஸ்வரன், எவரையும் வளைக்கலாம் என்று நினைப்பவன். அவன் மகாராஷ்டிராவில் ஆலை அமைத்தான். அடித்து உடைத்து நொறுக்கி விரட்டினார்கள். எந்த ஸ்டேட்டும் அனுமதிக்கவில்லை. சகோதரி ஜெயலலிதா ஆகிய முதல் மந்திரியாக இருந்தார். அவரிடம் வந்து கேட்ட ஒரு வாரத்தில் லைசன்ஸ் வாங்கி தூத்துக்குடியிலே ஆரம்பித்தான். எண்ணற்ற உண்ணாவிரதங்கள், எண்ணற்ற நடைபயணங்கள், கோர்ட்டிலே வழக்கு. சுப்ரீம் கோர்ட்டிலே நான் பேச எழுந்தபோது அரிமா சுந்தரம் சிபி ராமசாமையரின் பேரன், யாரை வேண்டுமானால் வாதாட அனுமதியுங்கள், வைகோவை அனுமதிக்க கூடாது என்றார். ஏன் என்று கேட்டார் நீதிபதி. அவர் தேவையற்ற பிரச்சனைகளை கிளப்புவார் என்றார். நான் உடனே நீதிபதியை பார்த்து கேட்டேன், மை லார்ட்ஸ், the blood spilled on the soil of Tuticorin craves for justice in the Supreme Court. சிந்தப்பட்ட ரத்தம் தமிழர்களின் ரத்தம் இந்த உச்ச நீதிமன்றத்திலே நீதி கேட்கிறது. என்னுடைய ரிட்மன் 2 இங்கே கிடப்பிலே இருக்கின்றன என்றேன். என்னுடைய மனுக்களையும் ஏற்றுக்கொண்டு ஹைகோர்ட்டுக்கு அதை வழக்கை அனுப்பி அங்கே 3.5 மணி நேரம் நான் வாதாடி இருக்கிறேன். வெற்றி பெற்றிருக்கிறேன். ஸ்டெர்லைட் தொழிற்சாலையை விரட்டி அடித்திருக்கிறேன். பென்னிக்கு கட்டிய முல்லை பெரியாறு அணையை காக்க 11 ஆண்டுகள் போராடி 10 லட்சம் மக்களை திரட்டி
அந்த வெண்ணிக்குக்கு அணையை கட்டி காத்து மதுரைக்கும் குடிக்க தண்ணீர் 85,000 ஏக்கர் பாசனத்தை பாதுகாத்து கொடுத்தவன் என்ற தகுதியோடு நெய்வேலி நிலக்கரி நிறுவனம் மடநாட்டு பெருமுதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்க இருந்ததை தடுத்து நிறுத்தி எடுத்த முடிவை வாஜ்பாய் மாற்றிக்கொள்ள செய்தவன் என்ற தகுதியோடு இந்த இடத்தில் இங்கே வாழக்கூடிய ரயில்வே தொழிலாளர்களுடைய நலனில் அக்கறை கொண்டு பாடுபட்ட அந்த தகுதியோடு தமிழ்நாட்டினுடைய வாழ்வாதாரங்களை காக்க துடிந்தவன் என்பதோடு நான் நாடாளுமன்றத்திலே இந்த இந்திய எதிர்ப்பு போராட்ட களம் அமைந்த உரையுரையில் சொல்லுகிறேன். இதே உள்துறை அமைச்சர் உட்கார்ந்திருந்த போது சொன்னேன், தமிழிலே சொன்னேன், அப்பொழுதுதான் உரைக்கும் என்று கருதி எப்பக்கம் வந்து புகுந்து விடும் இந்த எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பம் என்போம் அந்த இந்தியனை கண்ணன் கிளிபட நேரும் வந்த கட்டாய இந்தியை வெட்டி புதைப்போம். இதை திரும்ப ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்து சொன்னேன். அப்படிப்பட்ட வீரம் செறிந்த வரலாற்றுக்குரியவர்கள் நாங்கள். இங்கே அதை திணிக்க விடமாட்டோம். எங்கள் மாநிலங்களின் உரிமைகளை காப்போம் என்ற வகையில் மாநில சுயாட்சியை காக்கவும் தமிழகத்திற்கு எதிர்காலத்தை மீண்டும் தொடர்ந்து பொற்காலமாக நீட்டிக்கவும் தளபதி ஸ்டாலினுடைய நல்லாட்சி அமைய வேண்டும். உங்கள் நல்ல தீர்ப்பை உதயசூரியனுக்கு வழங்குங்கள். என் ஆருயிர் சகோதரர் நேரு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்றம் செல்வார். வெல்லும் உதயசூரியன், வெல்லும் திராவிடம். நன்றி, வணக்கம்.